மலைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு சர்வதேச நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் ஷரஃப் ஒரு மாத விடுமுறைக்காக ஊருக்கு வந்து 2 நாட்களாகியிருந்தது. அவனது மகிழ்ச்சியான குடும்பத்தில் அம்மா, மனைவி, 2 குழந்தைகள் மற்றும் MBA முடித்து ஊரிலேயே சொந்த தொழில் செய்யும் திருமணமாகாத தம்பி அஃப்சல் ஆகியோர் உள்ளனர். ஒவ்வொரு விடுமுறையிலும் நிறைவேறாமல் போன ஒரு ஆசை ஹம்சாக்காவின் வீட்டிற்கு ஒருமுறை செல்ல வேண்டும் என்பது. நேரமின்மை காரணமாக இதுவரை அது நடக்கவில்லை. ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹம்சாக்காவின் வீட்டிற்கு செல்லும் பயணத்தில் ஷரஃப் தனது மனைவி சுலுவிடம் ஹம்சாக்காவை பற்றி பேசத் தொடங்கினான். முதலில் வளைகுடாவுக்கு வந்தபோது 6 மாதங்களுக்கு வேலை கிடைக்காமல் ஹம்சாக்காவின் அறையில் அவரது செலவில்தான் வாழ்ந்தேன். எல்லோருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்யும் ஹம்சாக்காவை நான் ஒரு அண்ணனைப் போலவே பார்த்தேன். இப்போது நான் பணிபுரியும் நிறுவனத்தில் வேலைக்கு பரிந்துரை செய்தவர் ஹம்சாக்கா தான். வேலை தேவைகளுக்காக பல நாடுகளுக்கு பயணித்த போது ஹம்சாக்காவுடனான தொடர்பு குறைந்துவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக எந்த தகவலும் இல்லை. முதல் விடுமுறையில் வந்தபோது ஒருமுறை ஹம்சாக்காவின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அப்போது அவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தனர். மூத்தவள் மகள் அப்போது 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். இப்போது அவளுக்கு திருமணமாகி இருக்கலாம். இக்கா திருமணம் என்று சொன்னதும் நினைவுக்கு வந்தது. அஃப்சல் 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு விஷயம் சொன்னான். யாரோ ஒரு பெண்ணை பார்த்ததாகவும் நல்ல பெண் என்றும் கூறினான். என்ன, காதலா? இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது. அவனுக்கு அது ஒத்து வராது. இப்போது நீ தொழிலை மட்டும் பார்த்தால் போதும். மற்றவையெல்லாம் இக்கா வந்த பிறகு பார்க்கலாம் என்று சொன்னேன். அவனுக்கு பிடித்திருந்தால் நாம் விசாரிக்கலாம். எங்கே என்று ஏதாவது சொன்னானா? இல்லை, அதற்கு பிறகு அவன் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஷரஃபு நேரம் பார்த்தான். மணி 11 ஆகிறது. ஷரஃபுவின் இன்னோவா கார் டவுனை கடந்து மெயின் ரோட்டில் இருந்து ஒரு சந்து வழியாக திரும்பி அருகிலுள்ள ஒரு சிறிய சந்தியில் உள்ள பேக்கரி முன்பு நின்றது. நான் கொஞ்சம் இனிப்பு வாங்கி வருகிறேன் என்று சொல்லி பேக்கரிக்குள் நுழைந்தான். பொருட்கள் வாங்கும்போது கடைக்காரர் கேட்டார், நீங்கள் இங்கே எங்கே போகிறீர்கள்? தோட்டுங்கள் ஹம்சாக்காவின் வீட்டிற்கு. ஓ, திருமணத்திற்காகவா? திருமணமா? யாருடையது? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? ஹம்சாக்காவுக்கு யாரு? மன்னார்காட்டில் இருந்து. ஹம்சாக்காவின் பழைய நண்பர். 5-6 ஆண்டுகளாக பார்க்கவில்லை. ஒருமுறை சந்திக்கலாம் என்று வந்தேன். அப்போ நீங்கள் எதுவும் அறிந்திருக்கவில்லையா? ஹம்சாக்காவின் மகளின் நிக்காஹ் இன்று நடக்கவிருந்தது. ஆனால் அது முடங்கிவிட்டது. உறுதியளிக்கப்பட்ட தங்கம் இல்லாததால் மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்திலிருந்து பின்வாங்கிவிட்டனர். ஆபரணங்கள் வாங்குவதற்கு பணம் இருந்தது. ஆனால் 1 ஆண்டுக்கு முன்பு ஹம்சாக்காவுக்கு ஒரு அறுவை சிகிச்சைக்காக 10-12 லட்சம் செலவானதால் மகளின் திருமணத்திற்காக வீட்டு ஆவணங்களை வைத்து கடன் வாங்கியிருந்தார். கடைசி நிமிடத்தில் ஆவணங்கள் சரியில்லை என்று வங்கியினர் கடனை மறுத்துவிட்டனர். பள்ளி கமிட்டி தலையிட்டும் மாப்பிள்ளை வீட்டார் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் நிக்காஹ் முடங்கிவிட்டது. கடன் கிடைக்கும் என்று நினைத்து திருமணத்தை எல்லோரிடமும் சொல்லியிருந்தார்கள். பந்தலும் போட்டு விருந்துக்கு தேவையான பொருட்களும் தயாரித்திருந்தார்கள். ஊரார் பணம் வசூலித்தாலும் 35 பவுன் தங்கம் சேர்க்க முடியுமா? ஹம்சாக்காவின் மகன் டவுனில் ஒரு கடையில் வேலை செய்வதால்தான் இப்போது அவர்கள் வாழ்கிறார்கள். 8-10 ஆண்டுகள் வளைகுடாவில் இருந்து சம்பாதித்தது 10 சென்ட் நிலமும் ஒரு வீடும். ஆனால் அதன் ஆவணங்களும் சரியில்லை என்று வக்கீல் சொல்கிறார். பாவம். கடைக்காரரின் பரிதாபத்தை கேட்டு ஷரஃபு பணம் கொடுத்துவிட்டு காருக்கு திரும்பி சுலுவிடம் எல்லாவற்றையும் சொன்னான். இனி என்ன செய்யலாம்? அங்கே போகலாமா? சுலு கேட்டாள். இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே, பார்த்துவிட்டு போகலாம். மேலும் ஏதாவது செய்ய வேண்டும். தங்கமில்லை என்ற காரணத்தால் ஹம்சாக்காவின் மகளின் நிக்காஹ் முடங்கக்கூடாது. அவர் எனக்கு அவ்வளவு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி ஷரஃபு காரை முன்னோக்கி எடுத்தான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன இக்கா? உன்னிடம் வீட்டில் நிறைய நகைகள் இருக்கின்றனவே, அதில் கொஞ்சம் கொடுத்தால் என்ன? நீ அவற்றை பயன்படுத்துவதில்லை. ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு உதவினால் அதுதானே நல்லது.
நான் என்ன சொல்லப் போகிறேன் இக்கா? எல்லாம் உங்கள் இஷ்டம். 8 ஆண்டுகளுக்கு முன்பு அனாதை இல்லத்தில் இருந்து நீங்கள் என்னை நிக்காஹ் செய்தபோது என்னிடம் ஒன்றுமில்லை. என்னுடையது என்று சொல்லப்படும் எல்லா நகைகளையும் நீங்கள்தான் வாங்கிக் கொடுத்தீர்கள். நான் எதையும் கேட்காமலேயே அதை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? ஹம்சாக்காவின் மகளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமானால், ஒரு குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க முடிந்தால் அதுதானே நல்லது. அனாதை இல்லத்தில் திருமண வயதை எட்டியும் நகைகள் இல்லாததால் நிக்காஹ் நடக்காமல் கண்ணீருடன் இருக்கும் பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களில் ஒருத்தியாக இருந்தவள் நானும் தான் என்று சொல்லும்போது சுலுவின் கண்கள் கலங்கின. எனக்கு தெரியும் இக்கா, அந்த கண்ணீரின் மதிப்பு. எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் நீயே சுலு. தங்கமோ அழகோ மாடலோ ஒரு பெண்ணுக்கு தேவையில்லை. உன்னை போன்ற ஒரு மனசுதான் தேவை. அஃப்ஷல் வீட்டில் இருக்கிறானே, அவனை அழைத்து சொன்னால் என்ன? அவன் நகைகளை எடுத்து வந்தால் இன்றே அந்த பெண்ணின் நிக்காகை நடத்திவிடலாம், இல்லையா? நீயே சொன்னால் போதும். எவற்றை எடுக்க வேண்டும் என்று அவனிடம் சொல்லிக் கொடு என்று சொல்லி ஷரஃபு போனை சுலுவிடம் கொடுத்தான். திருமணம் முடங்கிய வீடு ஒரு இறப்பு வீட்டைப் போல தோன்றியது. உறவினர்கள் சிலர் மட்டுமே இருந்தனர். இத்தனை காலம் பெருமையுடன் வாழ்ந்த ஹம்சாக்கா திடீரென ஊராருக்கு முன்பு ஏமாற்றுக்காரராக தலை கவிழ்ந்து இனி எதற்கு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். அழைப்பின்றி வந்த விருந்தினர்களை பார்த்து வீட்டார் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஷரஃபுவை அடையாளம் காண ஹம்சாக்காவுக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. சுலு உள்ளே சென்றாள். ஷரஃபு ஹம்சாக்காவுடன் பேசினான். ஷரஃபு சொன்னவற்றை கேட்டு ஹம்சாக்கா என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் ஷரஃபுவை கட்டிப்பிடித்து அழுதார். அந்த காட்சியைக் கண்டு கண்ணீரை அடக்க முயன்ற ஷரஃபுவை சுலு அழைத்தாள். இக்கா, ஒரு நிமிடம் இங்கே வாருங்கள். என்ன சுலு, என்ன ஆச்சு? இக்கா, அந்த பெண்ணை ஒரு முறை பார்க்க வேண்டும். எதற்கு நான் பார்ப்பது? இக்கா, அந்த பெண் சொல்கிறாள் இனி இந்த உறவு வேண்டாம் என்று. வரதட்சணை விரும்பும் அந்த வீட்டிற்கு நிக்காக வேண்டாம் என்று. இக்கா, அந்த பெண்ணை பாருங்கள். அவள் பெயர் ஷாஹினா. நல்ல பெண். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த நிக்காஹ் முடங்கியது நல்லதாகவே தோன்றுகிறது. இந்த பெண்ணை அஃப்சலுக்கு நிக்காஹ் செய்து வைத்தால் என்ன? இந்த பெண்ணை நம் வீட்டிற்கு கொண்டு வந்தால் என் மகளைப் போல பார்த்து கொள்வேன். இக்கா, இக்கா, அவளை ஒருமுறை பாருங்கள். அதற்கு அஃப்சலுக்கு பிடிக்க வேண்டாமா? அவன் வேறு ஒரு பெண்ணை பற்றி சொன்னான் என்று நீயே தானே சொன்னாய். பின்னர் அம்மா ஒப்புக்கொள்வாரா? அம்மா இந்த பெண்ணை பார்த்தால் 100 முறை ஒப்புக்கொள்வார். ஏனெனில் அனாதை இல்லத்தில் என்னை 2 கைகளை நீட்டி வரவேற்றவர் அம்மாதான். அஃப்சலுக்கும் பிடிக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இக்கா. அவ்வளவு அழகும் செல்வமும் உள்ள பெண். எப்படியோ இப்போது அஃப்சல் வரட்டும். அவனுக்கு பிடித்தால் இன்று இந்த பந்தலில் வைத்தே நடத்திவிடலாம். நீ எதையும் பார்க்காமல் இப்படி சொல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும். அவன் புறப்பட்டானா என்று ஒருமுறை அழைத்துப்பார். பின்னர் அம்மாவையும் குழந்தைகளையும் அழைத்து வரச் சொல்லு. ஷிஃப்ட் கார் வீட்டில் இருக்கிறதல்லவா? புறப்பட்ட பிறகு இந்த விஷயங்களை அவனிடம் சொன்னால் போதும். அவன் வந்து அவனது கருத்தை அறிந்த பிறகு இங்கே சொன்னால் போதும் என்று சொல்லி ஷரஃபு வெளியே சென்றான். அரை மணி நேரம் கழித்து அஃப்சலின் அழைப்பு வந்தது. ஷரஃபு சொன்ன பாதையில் அஃப்சலின் கார் ஹம்சாக்காவின் வீட்டை நோக்கி நகர்ந்தது. 10 நிமிடங்கள் கழித்து ஹம்சாக்காவின் வீட்டு வாசலில் அஃப்சலின் கார் வந்து நின்றது. மணி 1 மணி. புதிய விருந்தினர்களை பார்த்து வீட்டார் அதிர்ச்சியில் உறைந்தனர். சிட்டி ஹோம் அப்ளையன்ஸ் உரிமையாளரும் அழகானவருமான அஃப்சலை சிலர் அடையாளம் கண்டனர். ஆனால் அவன் ஷரஃபுவின் தம்பி என்று ஹம்சாக்காவுக்கு தெரியவில்லை. சுலு இறங்கி வந்து அம்மாவையும் அஃப்சலையும் அழைத்து வீட்டிற்குள் சென்றாள். நீ அவளை பார்க்க வேண்டாமா? வேண்டாம் இத்தா. இக்காவும் இத்தாவும் சொல்லும் எந்த பெண்ணையும் நான் திருமணம் செய்ய தயார். ஏனெனில் எனக்கு தீங்கு செய்யும் எதையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. எனக்கு சம்மதம். இருந்தாலும் நீ அவளை ஒருமுறை பார். பின்னர் எங்களை குறை சொல்லக்கூடாது. மனைவியாக வரும் பெண்ணை பற்றியும் திருமணத்தை பற்றியும் உனக்கு சில கற்பனைகள் இருக்குமல்லவா? சரி இத்தா, உன்னுடன் வாக்குவாதம் செய்ய நான் இல்லை. இனி திருமணமே வேண்டாம் என்று
முடிவு செய்திருந்த ஷாஹினாவின் அறையில் இருந்து மற்ற பெண்களையும் குழந்தைகளையும் வெளியேற்றி சுலுவும் அஃப்சலும் உள்ளே நுழைந்தனர். கண்ணீர் வடித்து முகத்தை தாழ்த்தி உட்கார்ந்திருந்த ஷாஹினாவின் முகத்தை சுலு மெதுவாக உயர்த்தினாள். அந்த முகத்தை பார்த்த அஃப்சல் ஒரு நொடி நிலை குலைந்து நின்றான். உனக்கு பிடித்திருக்கிறதா என்று சுலு கண்களால் கேட்டாள். இது என்று வார்த்தைகளை முடிக்காமல் அஃப்சல் வெளியே வந்தான். பின்னால் சுலுவும், என்ன உனக்கு பிடிக்கவில்லையா? ஏன் ஒன்றும் சொல்லவில்லை? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லேன். எங்களுக்கு எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. இனி உன் கருத்து மட்டும் தெரிந்தால் போதும் என்று ஷரஃபு, அம்மா, சுலு ஆகியோர் ஆவலுடன் அஃப்சலை பார்த்தனர். அஃப்சல் சொன்னான், இத்தா, சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு பெண்ணை பற்றி சொன்னேனே. ஆமாம் சொன்னாய். நான் இன்று இக்காவிடம் சொன்னேன். என்ன, அந்த பெண்ணைத்தான் வேண்டுமா உனக்கு? ஆமாம், எனக்கு அது போதும். எல்லோரின் முகத்திலும் ஏமாற்றம் தெரிந்தது. உலகம் தலைகீழாக மாறிய மகிழ்ச்சியில் அஃப்சல் சொன்னான், இத்தா, என் மனதை கவர்ந்த அந்த பெண் இவள்தான், இத்தா. மகிழ்ச்சியில் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஷரஃபு அஃப்சலை கட்டிப்பிடிக்க மகிழ்ச்சி கண்ணீரை சேலை முனையால் துடைத்தபடி சுலு ஷாஹினாவை அணைத்தாள். இனி உன்னை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இனி ஒருபோதும் இந்த கண்கள் கலங்க நான் விடமாட்டேன். மீண்டும் நிக்காஹிற்கு ஏற்பாடுகள் தொடங்கின. சுலு கொடுத்த ஒரு தங்க மாலையை மஹர் ஆகக் கொடுத்து நிக்காஹ் முடிந்தது. அப்போது அஃப்சல் கொண்டு வந்த 50 பவுன் நகைகள் இருந்த பெட்டியை திறந்து சுலு சொன்னாள், இவையெல்லாம் இனி உனக்கு உரியவை என்று நகைகளை அணிவிக்கத் தொடங்கினாள். ஆனால் ஷாஹினா சொன்னாள், வேண்டாம் இத்தா, மஹர் தவிர வேறு எதுவும் வேண்டாம். தங்கத்தின் பேரில் கடந்த 1 மாதமாக நாங்கள் அனுபவித்த வேதனை. 35 பவுன் தங்கத்திற்காக என் அப்பா இந்த ஊரில் யாசிக்காதவர் யாருமில்லை. நிக்காஹ் முடங்கும் என்று உறுதியான போது நேற்று இரவு அப்பா சொன்னார், நாம் எல்லோரும் சேர்ந்து விஷம் வாங்கி குடித்து விடலாம் என்று. நேற்று முதல் இந்த நேரம் வரை நாங்கள் சிந்திய கண்ணீர் இந்த தங்கத்தின் பேரிலாகத்தான். இப்படி கண்ணீர் சிந்தும் பல பெண்களும் அவர்களது பெற்றோர்களும் இந்த ஊரில் உள்ளனர். தங்கம் அணிந்து நடப்பது எனக்கு ஒருபோதும் ஆசையில்லை. வீட்டில் நகைகள் இருந்தும் என் அம்மா நகை அணிந்து நடப்பதை நான் பார்த்ததில்லை. ஒரு குடும்பத்தை கூட்டு தற்கொலையிலிருந்து காப்பாற்ற படைத்தவன் உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறான். அது ஒருவேளை என் பெற்றோரின் பிரார்த்தனையின் பலனாக இருக்கலாம். வரதட்சணை விரும்பாத ஒருவரை எனக்கு கணவராக தர வேண்டும் என்று நான் 5 வேளையும் துஆ செய்ததின் பலனாக இருக்கலாம். இதற்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வது என்று முடிக்காமல் ஷரஃபுவின் அம்மா ஷாஹினாவை கட்டிப்பிடித்து, நீ மீண்டும் எங்களை தோற்கடித்து விட்டாய் என் பொன் மகளே என்று சொல்லி முத்தங்களால் மூடினார். அஃப்சல், சுலு மற்றும் நின்றவர்கள் கண்ணீரை அடக்க மிகவும் பாடுபட்டனர்.